வணக்கம் மக்களே, நான் விஜித்ரன். காலையில் ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன். இன்றைக்கு 28ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு மீனவர்களால இலங்கை தமிழ் மீனவர் ஒருவர் சிறப்பிடிக்கப்பட்டு தாக்கப்படுற ஒரு வீடியோ காட்சி. உண்மையாவே அந்த வீடியோ காட்சியை பார்க்கும் பொழுது ஒரு வேதனையா போயிட்டு, ஆனா அதுல உண்மைத்தன்மை அறியாம பேச முடியாத காரணத்தால அது சம்பந்தமான செய்திகள் எதுலேயும் ஊடகங்கள்ல வருதாண்டு பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுனா இப்பதான் ஊடகத்துல அது சம்பந்தமான முழுமையான டீட்டெயில் வெளியாயிருக்கு. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையை சேர்ந்த 27 வயது நிரம்பிய அயந்திரன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மீனவர். அவர் தமிழ்நாட்டு மீனவர்களால சிறைப்பிடிக்கப்படுறாரு. இந்திய ஊடகங்கள் எவ்வாறு அதை சித்தரிச்சிருந்தாங்கன்னு சொன்னா, கடல் கொள்ளையர்ன்னு சொல்லித்தான் சித்தரிச்சிருந்தாங்க. ஒரு வருத்தத்துக்குரிய விடயம் என்னன்னு சொன்னா, அங்கால இருந்ததும் இந்தியா, தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மீனவர்கள். இங்கால சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த மீனவனும் யாழ்ப்பாணம் தமிழன். இதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விடயம். சரி, ஓகே, யாழ்ப்பாண தமிழனா இருக்கலாம், அது யாரா இருந்தாலும் தவறு தான். என்ன தவறு செய்தார்ன்றது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லாத விடத்து யாருக்குமே தெரியாது. எனவே வெளியான அந்த வீடியோ ஆதாரத்தை மையமாக கொண்டு தான் நான் பேசுறேன்னு சொன்னா, சரி ஓகே, ஏதோ ஒரு தவறுக்காக நீங்க அவரை சிறப்பிடிச்சுக்கிறீங்க. நீங்க என்ன செய்யணும், சட்டப்படி அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. உடனடியாகவே உங்கள் நாட்டை சேர்ந்த ஒரு காவல்துறைக்கு அறிவிச்சு அவரை காவல்துறையில ஒப்படைச்சிருக்கணும். அதை விடுத்து அந்த மீனவனை தாக்கி, அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாக்களில் அப்லோட் பண்ணிக்கிறீங்க. உண்மையாவே என்ன வேதனைன்னு சொன்னா, தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படை, உங்களுக்கு தெரியும் தானே, கடற்படையால கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுறேன்னு சொல்லி செய்திகளில் வரும்பொழுது ஒரு ஈழத்தமிழனாக அந்த செய்தியை கேட்டு உண்மையாவே வேதனைப்படுறோம். நாங்கள் என்னதான் நீங்க சொன்னா கூட அது எங்களுடைய இரத்த உறவுன்னு சொல்லி உண்மையாவே நாங்க வேதனைப்படுறோம் நாங்கள். ஆனா நீங்க என்ன காரணத்துக்காக என்ன சொல்றது, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மீனவனை பிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க தாக்காம, அதாவது அந்த மீனவனை அடிக்காம காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஒரு நாகரிகமான ஒரு செயல். உண்மையாவே அவன் பிடிபடும் பொழுது, சரி ஓகே, அவங்க தமிழ் பேசுறாங்க, நம்ம இனத்தை சேர்ந்தவன் தான் அவன் சிந்திச்சிருப்பான். புரியுதா? நாங்க உங்களை வெத்த உறவா நினைக்கிறோம், ஆனா நீங்க எவ்வாறு எங்களை நினைக்கிறீங்கன்னு எங்களை புரியவே இல்லை. உண்மையாவே அந்த தாக்கப்படுற வீடியோ காட்சியை பார்க்கும் பொழுது உண்மையாவே வேதனையா போயிட்டு, அது என்னதான் குற்றவாளியா இருந்தா கூட தாக்குறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. புரியுதா? நீங்க என்ன செய்திருக்கணும், அப்படி அவரை சிறப்பிடிச்சிருந்தா கூட இந்திய காவல் படையிட்ட கொடுத்துருக்கணும். அதுதான் உண்மையான நியாயமான ஒரு செயற்பாடு. உண்மையாவே வருத்தம் அளிக்குது, முழுக்க வருத்தம் அளிக்குது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையை சேர்ந்த 27 வயது நிரம்பிய அயந்திரன் என்று அழைக்கப்படுகின்ற மீனவரன் தான் சொல்லப்படுது. நாங்க இப்ப இந்த இலங்கை ஊடகங்கள்ல இது சொல்லப்படுது. ஆனா இந்திய ஊடகங்கள் அந்த காலையில இந்த விடயம் தொடர்பாக என்ன சொல்றது, செய்திகள் வெளியாகும் பொழுது சொன்ன விடயம்னு சொன்னா, கடற்கொள்ளையர்னு சொல்லி. இலங்கை கடற்பரப்புல கடற்கொள்ளையர் ஒருத்தர் தனியை மாட்டுவாரா? அப்ப என்ன எனக்கு புரியவே இல்லை. உண்மையாவே ஒருத்தர் குடிபடுறதுக்கு நியாயம் இல்லை. ஒரு தமிழ் மீனவனை நீங்கள் சிறப்பிடிச்சிருக்கிறீங்க. பல காரணங்கள் இருக்கலாம், ஆனாலும் அதை சட்ட ரீதியாக அணுகி இருக்கணும். ஒரு மீனவனை தனியா பிடிச்சி நீங்கள் தாக்கி, அது மட்டும் இல்லாம அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிறீங்க. உண்மையாவே ஒரு ஈழத்தமிழனை கொச்சப்படுத்தின மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவ்வளவுதான் நான் பார்க்குறேன். நீங்க என்னதான் இதுக்கு பிறகு சப்பக்கட்டு கட்டினா கூட ஒரு ஈழத்தமிழனை கொச்சப்படுத்திருக்கிறேன்னு நான் பார்க்குறேன். நான் தனிப்பட்ட முறையில ஒரு வேதனையை பகிர்ந்து கொள்றேன். நீங்க அவரை தாக்காம காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருந்தா கூட இந்த செய்தியை பெருமளவுக்கு யாருமே பேசியிருக்க மாட்டாங்க, ஊடகங்களை பகிர்ந்திருக்க மாட்டாங்க. இப்ப இலங்கையில இந்த விடயம் மெதுவாக பேசப்பட்டு வருது. அதன் காரணமாக தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். உண்மையாவே தமிழ்நாட்டு மீனவர்கள் செய்த அந்த செயல் வருத்தம் அளிக்குது. கோவத்தை விட வருத்தம் அளிக்குது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எங்களுடைய உறவன் தான் நான் உங்களை நினைக்கிறோம், ரத்த உறவன் தான் நான் நினைக்கிறோம். ஆனா நீங்க செய்த விடயம் உண்மையாவே ஒரு மனவேதனையை தருது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனவே நம்ம எல்லாருமே ஒரே இனம். நீங்க தமிழ் மொழி பேசுறீங்க, நானும் தமிழ் மொழி பேசுறேன். உங்களுக்குள்ளேயே வேற்றுமைன்னு எனக்கு புரியல. கடல் சார்ந்த, அதாவது கடல் தொழில் சார்ந்து பிரச்சனைகள் இருக்கலாம். அதை சட்ட ரீதியாக இரண்டு தரப்பும் இருந்து உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விடயம். அதை வச்சுக்கொண்டு நம்ம மாறி மாறி ரெண்டு தரப்புக்கும் இடையில பிரச்சனையை வளர்த்தோம்னு சொன்னா பாதிக்கப்படுறது ரெண்டு நாட்டை சேர்ந்த ஒரே இனம்ன்றதை மறந்துடாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு ஈழத்தமிழனாக ஒரு வழியோடு தான் இந்த வீடியோ பதிவு செய்யறேன். யாரையுமே கொச்சப்படுத்தணும், யாரையுமே கேள்வி கேட்கணும், அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்கெல்லாம் இல்லை. ஒரு தமிழ்நாட்டு தமிழன் இவ்வாறு ஒரு ஈழத்தமிழனுக்கு செய்தது உண்மையாக வருத்தமளிக்கு. நீங்க அடிக்காம நீங்க காவல்துறையிட்ட கொடுத்திருந்தா கூட ஒரு நிம்மதியா இருந்திருக்கும். நீங்க அடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா அவன் என்ன யோசிச்சிருப்பான், நம்ம அவன் தமிழ் பேசுறான், நம்மளுக்கு அடிக்க மாட்டான்னு யோசிச்சிருப்பான்ல. நீங்க செய்த தவறு மிகப்பெரிய ஒரு தவறா தான் நான் கருதுறேன். சரி ஓகே, அந்த இடத்துல என்ன நடந்தது எது நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த அடிப்படையில
எதுவாக இருந்தாலும் இன்னொரு இவ்வாறான விடயங்கள் நடக்காம பார்த்து கொள்ளுங்க ரெண்டு தரப்பு மீனவர்களும். இது ரெண்டு தரப்பு மீனவர்களுடைய தொழிலை பாதிக்கிற மாதிரி ஒரு விடயம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வீடியோ பதிவு. யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்.